அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் செட் டு ரிசீவ் தி பிரஸ்டீஜியஸ் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவர்களில் யார் மதிப்புமிக்க தாதா சாஹிப் பால்கே விருதை பெற உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ யாருக்கு இந்த விருதை வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மோகன்லால் அவர்களுக்கு வழங்க போறாங்க. சரியா? சோ முதல் கேள்விக்கு மோகன்லால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்ததா, தாதா சாஹிப் பால்கே டைரக்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மூவி ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திராவை இயக்குனர் தான் தாதா சாஹிப் பால்கே. சரிங்களா? 1913 இந்த படத்தை இயக்கி இருப்பார். சரியா? சிவாஜி கணேசன், கே பாலச்சந்தர், ரஜினிகாந்த் ஹேவ் ஒன் த அவார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில இருந்து விருது பெற்றவர்கள் யாரு அப்படிங்கிற கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. 1996 ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரியா? சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது பதிலாக இருந்திருக்கும். அதை தாண்டி கே பாலச்சந்தர் அவர்கள் 2010லயும், ரஜினிகாந்த் அவர்கள் 2019 அவார்டு வாங்கியிருப்பார். சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த H1B visa allows US employers to hire foreign workers in specialty occupations அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அமெரிக்க முதலாளிகள் சிறப்பு தொழில்களில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த H1B விசா அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து யாராவது வேலை ஆட்களை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னா H1B விசாவை பயன்படுத்துவாங்க. பொதுவா இந்தியன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அதான் 71% ஆஃப் H1B விசா ஹோல்டர்ஸ் ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. H1B விசா வச்சிருக்கிறதுல 71% இந்தியர்கள் தான். அடுத்தது 11% சைனீஸ் பீப்புள் வந்து இருக்காங்க. சரியா? சோ இப்ப ரீசெண்டா முன்னாடி $2000 இருந்துச்சு. ஓகேங்களா? வருஷம் இந்த விசாவை ரினியூ பண்ணும். அது வந்து $2000 இருந்தத இப்ப என்னவா பண்ணிட்டாங்க, $1,00,000 அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு. அது பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அடுத்தது, in which archaeological excavation site has the largest collection of ஈமத்தாளிகள் found inside stone forts in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த தொல்லியல் அகழாய்வு மையத்தில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவில் கற்களாலான அரண்களுக்குள் ஈமத்தாளிகள் கிடைக்க பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க அப்படின்னா திருமாலபுரத்துல கிடைச்சிருக்கு. திருமாலபுரம் அப்படிங்கறத சரியான விடை. திருமாலபுரம் எங்க இருக்குன்னா தென்காசியில இருக்கு. ஓகேங்களா? வாசுதேவநல்லூர் பக்கத்துல இருக்கு. தென்காசியில இருக்கு. சரியா? லாஸ்டா, எக்ஸ்பேண்ட் கும்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கும்தா அப்படின்னா சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. இதுதான் கரெக்ட். சரியா? சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கறதா கரெக்ட். இவங்க வந்து சென்னை ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் மூலியமா என்ன பண்ணலாம்னா, சென்னையில பஸ், லோக்கல் ட்ரெயின் இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போகணும்னா அதுக்காக நம்ம சென்னை ஒன் அப்படிங்கிற இந்த ஆப்லயே டிக்கெட் எடுத்துக்கலாம். சரியா? சோ அதுக்காக இந்த கும்தா அப்படிங்கிற சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி தான் இந்த ஆப்பை டிசைன் பண்ணிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.